ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் திருப்பலியை குறித்து உங்களோடு கலந்து ஆலோசிக்க, திருப்பலியினுடைய ஆழமான கருத்துக்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பது, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கும் இந்த திருப்பலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான காரியம். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் வெளிநாடுகளுக்கு நாங்கள் போகிற போது, உள்நாட்டிலேயும் கூட எல்லா இடத்துலையும் மக்கள் வேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம், தங்கள் பிள்ளைகள் சிறு வயதிலே ஆலயத்திற்கு வந்தார்கள், ஆல்டர் பாயாக இருந்தார்கள், ஆல்டர் கேர்ளாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது ஒரு வயதை எட்டிய பிறகு அவர்கள் அந்த ஆலயத்திற்கு திருப்பலிக்கு செல்வதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அநேகர் ஒரு வேதனையோடு பகிர்வதை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? எதற்காக இந்த ஒரு மாற்றம் ஒன்று ஒவ்வொருவருடைய மனதிலும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, இந்த திருப்பலியை குறித்த புரிதல் அவரவருக்கு முழுமையாக கிடைக்காத ஒரு நிலையிலே தான் இதில் என்ன இருக்கிறது, இது எதற்காக நான் செய்ய வேண்டும் என்பதை அறியாத பிள்ளைகளாக அவர்கள் விலகி போகிறார்கள். அல்லது அவர்கள் விலகி போய் கூட வெளியில் இருந்து கொண்டு இந்த திருப்பலியில் என்ன இருக்கிறது என்று கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய கண்கள் மங்கி கிடக்கிற ஒரு வேதனையை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த படிப்பினைகளை, திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற படிப்பினைகளை பாடமாக நாம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம். இது ஒரு ப்ரீச்சிங் இல்லை, ஆனால் என்ன எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு இந்த திருப்பலியை குறித்து நம்முடைய பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அல்லது நம்முடைய திருச்சபை என்ன சொல்லியிருக்கிறது, இந்த திருப்பலியினுடைய மகத்துவமும் மேன்மையும் மாண்பும் எப்படி உணரப்பட வேண்டியதாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தியில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம். எல்லா இடத்துலையுமே நான் சொன்னது போல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா முக்கியமான நிகழ்வுகளிலும் இந்த திருப்பலி இருக்கிறது. ஆனால் திருப்பலியை குறித்து சில கேள்விகளை நாம் எழுப்புகிற போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அது தெரிவதில்லை. ஏன் படித்தவர்களுக்கு கூட சில சமயம் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கிறது. ஆகவே நாம் இதை தெரிந்து கொண்டு இன்னும் ஆழமாக ஆண்டவருடைய அந்த திருப்பலியை கொண்டாடவும், திருப்பலியை அன்பு செய்யவும், திருப்பலி ஒரு மிகச்சிறந்த ஜெபம் என்பதை உணர்ந்து அந்த திருப்பலியிலே நீங்கள் பங்கெடுக்கவும் உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒவ்வொரு கட்டமாக பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம எதை குறித்து சிந்திக்க போகிறோம் என்று பார்த்தால், ஃபாதர் பூச வைக்கும் போது மன்றாடுவோமாக, ஜெபிப்போமாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஜெபத்தை ஜெபிப்பார். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். 3 இடங்களில் இந்த ஜெபமானது ஜெபிக்கப்படுகிறது. முதல்ல பார்த்திங்கன்னா, திருக்குழும மன்றாட்டு அப்படின்ற பெயரில் திருப்பலியினுடைய ஆரம்பத்தில் பாவ மன்னிப்பு மன்றாடெல்லாம் முடித்த உடனேயும் வாசகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குருவானவர் மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்தை சொல்லி முடிப்பார். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே உட்காருவோம், நம்ம வாசகங்கள் தொடரும். அப்போ பாருங்கள், அதுக்கு பேர் என்னென்னா திருக்குழும மன்றாட்டு. அது அப்படி தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, காணிக்கைகளை எடுத்து வைத்த பிற்பாடு திருப்பியும் ஃபாதர் ஜெபிப்பார். மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு காணிக்கை மீது மன்றாட்டு என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த பகுதியை தான் அவர் ஜெபிக்கிறார். இதையெல்லாம் முடித்த பிற்பாடு, நற்கருணையெல்லாம் வாங்கி முடித்த பிற்பாடு நம்ம என்ன செய்கிறோம்? நன்றி கூறி மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் எழுந்து நிற்க வைத்து இந்த ஜெபத்தை ஜெபிப்பார். அதுக்கு பேர் திருவிருந்துக்கு பின் மன்றாட்டு. இந்த 3 ஒரு சிறப்பான மன்றாட்டு. அதாவது அந்தந்த பகுதியை நம்ம மக்களுடைய அந்த தேவைகளோடு, மக்களுடைய ஜெபங்களோடு நம்ம கடவுளுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிற ஒரு சிறப்பான ஜெபங்கள் தான் இந்த 3 ஜெபங்களும். அதைத்தான் நம்ம திருக்குழும மன்றாட்டு, திருக்குடும்பம் அல்ல, திருக்குழும மன்றாட்டு, காணிக்கை மீது மன்றாட்டு, திருவிருந்துக்கு பின் மன்றாட்டு என்று நம்ம இந்த திருப்பலி புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இதில் இந்த திருக்குழும மன்றாட்டை குறித்து நாம் இப்போ சிந்திக்கிறோம். அதில் 54 என்ன சொல்லுகிறது? திருப்பலியினுடைய பல்வேறு பகுதிகளை குறித்து நமக்கு விளக்கப்பட்டிருக்கிற அந்த பாடம், அதில் வரக்கூடிய அந்த திருப்பலியினுடைய அந்த 2வது இயல், திருப்பலியின் அமைப்பும் அதன் கூறுகளும் பகுதிகளும் என்கிற அந்த ஒரு பாடத்தில்தான் இந்த பகுதியானது வருகிறது. 54வது எண் சொல்லுகிறது,
அடுத்து அருள் பணியாளர் மக்களை இறைவேண்டல் செய்ய அழைப்பார். அனைவரும் அருள் பணியாளரோடு சேர்ந்து. நான் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருப்பது, திருப்பலி என்பது நம்ம 2 பேரும் சேர்ந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு காரியம். குருவானவர் தான் பூச வைக்கிறாரு, நான் வேடிக்கை பார்க்குறேன் இல்லை. பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அதை அடையாளப்படுத்துவதாக இருக்கிறது. செய்ய அழைப்பார், இறைவேண்டல் செய்ய அழைக்கிறார், உங்களையும் அழைக்கிறார். அனைவரும் அருள் பணியாளரோடு சேர்ந்து, நம்ம இணைந்து தான் அந்த இடத்துல அதை ஜெபிக்கிறோம். இறைவன் திருமுன், வேறு எங்கேயோ பிராக்கு பார்த்துக்கிட்டு அல்லது மனசை வேறு எங்கேயோ வச்சுக்கிட்டு இல்லை. இறைவனுடைய திருமுன் தாங்கள் இருப்பதை உணரவும், தங்கள் கருத்துக்களை மனதில் நினைவு கூறவும் சிறிது நேரம் அமைதியாய் இருப்பர். அப்போது மன்றாடுவோமாக அப்படின்னு சொல்லிட்டு குருவானவர் சற்று நேரம் அமைதியாக இருக்கிற போது அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த பாருங்கள், அதைத்தான் சொல்கிறாங்க. மக்கள் கடவுள் முன்னாடி நம்ம இருக்கிறோங்கிறத உணரணும், தங்கள் கருத்துக்களை மனதில் நினைவு கூறணும், சிறிது நேரம் அமைதியாக இருந்து அதை ஒப்பு கொடுக்குறோம். அது எல்லா கலெக்டிவ்னு சொல்லுவாங்க, அதாவது எல்லாத்தையும் சேர்த்து குருவானவர் உங்கள் பேரால் ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ நீங்களும் அந்த இடத்துல இணையணும், உங்களுடைய உள்ளம் இணைந்து இருக்கணும். நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம், அந்த நேரத்தில் அப்படியே ஃபாதரை பார்த்துட்டே இருக்கிறோம், அவர் எப்படி பாடுறாரு, அவர் எப்படி நிற்கிறாரு. இது அப்போது நம்ம உள்ளார்ந்த ஒரு ஜெபம் அந்த இடத்துல நீங்கள் ஏறெடுக்கலைன்னா உங்களுடைய பலி வெறுமையான பலியாக நிற்கும். அதுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த காரியங்கள் எல்லாம். இது வழக்கமாக திருக்குழும மன்றாட்டு என அழைக்கப்படுகின்றது. இதன் வழியாக கொண்டாட்டத்தின் பண்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. அந்த கொண்டாட்டத்தினுடைய பண்பு, அது எந்த ஒரு நிலையில் அந்த திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதாவது ஒரு துக்க திருப்பலின்னா அங்கே துக்கத்தினுடைய திருப்பலியினுடைய அடையாளங்கள், இறப்பினுடைய அடையாளங்கள், வலியினுடைய அடையாளங்கள் எல்லாம் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஒரு திருமணம் அப்படின்னா திருமணத்தினுடைய அடையாளங்கள் அங்கே இருக்கும். அதுதான் அந்த பண்பு நலன். அந்த பண்புக்கு ஏற்ற போல் அந்த வார்த்தைகள் அமைக்கப்பட்டிருப்பதை உங்களால் உணர முடியும். திரு அவையின் தொன்று தொட்டு வரும் மரபுப்படி, த ட்ரெடிஷன் என்று சொல்லுகிற காரியம், திருச்சபையினுடைய தொன்று தொட்டு வரும் மரபுப்படி. இந்த மரபு அப்படிங்கிறது நமக்கு புரிந்து கொள்ளணும். ட்ரெடிஷன் அப்படின்னா இது எங்கள் கோயிலில் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ட்ரெடிஷன் இதான் அப்படின்னு அந்த ட்ரெடிஷன் இல்லை. திருச்சபை 2 தூண்களால் கட்டப்பட்டிருக்கிறது. ஒன்று விவிலியம், இறைவார்த்தை, இன்னொன்று மரபு, ட்ரெடிஷன். இந்த 2மே திருச்சபையினுடைய சொத்தாக பார்க்கப்படுகிறது, தூண்களாக பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த மரபு சொல்லுகிற அந்த அடையாளம், மரபுப்படி இறை தந்தையை நோக்கி கிறிஸ்து வழியாக, பாருங்கள், இந்த மரபுங்கிற போது நம்ம ரொம்ப புரிந்து கொள்ளணும். இது ஏதோ நேற்று யாரோ ஒருத்தர் உருவாக்கி வைத்ததல்ல. திருச்சபையினுடைய துவக்க காலத்திலிருந்து இந்த மரபு என்பது ஃபாலோ பண்ணப்பட்டுக்கிட்டு வர ஒரு காரியம், தொடர்ச்சியாக கடைபிடிக்கப்படுகிற காரியம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஆழமான இறையியல் பின்னணிகளை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ பாருங்கள், திரு அவையின் தொண்டு தொட்டு வரும் மரபுப்படி இறை தந்தையை நோக்கி, பிதாவை நோக்கி கிறிஸ்து வழியாக, இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் வழக்கமாக சொல்லப்படும். பார்த்தீங்களா, இம்மன்றாட்டு மூவொரு கடவுளை குறிப்பிடும் நீண்ட முடிவுரையை கொண்டிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த திருக்குழும மன்றாட்டு 3 இடத்துல ஜெபிக்கப்படும் போதெல்லாம் அது மூவொரு தெய்வத்தினுடைய அடையாளத்தை அது தனக்குள்ளே வைத்ததாக இருக்கிறது. இந்த மன்றாட்டு தந்தையை நோக்கி சொல்லப்பட்டால், அன்பே உருவான இறைவா, தந்தையே அப்படின்னு சொல்லிட்டு குருவானவர் ஆரம்பிக்கிறாங்க. தந்தையே இறைவா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை படைத்தாலும் பரமபிதாவே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு துவக்கத்தில் அந்த மாதிரி வார்த்தைகள் இது தந்தையை அடையாளம், தந்தைக்கு அட்ரஸ் பண்ணுற, தந்தை இடத்துல இந்த ஜெபத்தை எடுத்து வைக்கிறது மாதிரி இருந்ததென்றால் முடிவு எப்படி இருக்கும்? உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் என முடிவரும். பாருங்கள், இந்த ஒரு ஃபார்முலாவை ஒவ்வொரு திருப்பலியிலும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் பூசை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மனப்பாடமாக மனசுக்குள்ளே இருக்கணும். சொல்லி பாருங்கள், உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நீங்கள் சொல்லக்கூடாது,
குருவானவர் தான் சொல்லக்கூடிய பகுதி. ஆனால் நம்ம வீட்டில் சொல்லி பார்க்கலாம். உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்னொரு கேட்டகரி இருக்குது. தந்தையை நோக்கி சொல்லப்பட்டாலும் முடிவில் திருமகனை குறிப்பிட்டிருந்தால் என்ன சொல்லப்படுகிறது? உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம், அது முன்னாடி இருந்த ஒரு டீட்டெயில்டு ஃபார்மை விட இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சற்று குறைவான ஒரு ஃபார்மை பார்க்குறோம். இன்னொரு ஃபார்ம் இருக்குது. திருமகனை நோக்கி சொல்லப்பட்டால், இது இயேசு ஆண்டவரை நோக்கி இது சொல்லப்பட்டால், தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 வகையான ஒரு ஃபார்முலாவை இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்குறாங்க. முதல்ல தந்தையை நோக்கி மன்றாட்டு சொல்லப்பட்டுச்சுன்னா, தந்தையை நோக்கி சொல்லப்பட்டாலும் மகனை நோக்கி முடிவில் திருமகனை குறிப்பிட்டிருந்தால், அல்லது திருமகனை நோக்கி இந்த காரியம் சொல்லப்படுது அப்படின்னா, அந்த காரியங்கள் தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம் என முடிவரும். இந்த மக்கள் இம்மன்றாட்டோடு தங்களை ஒன்றுபடுத்தி ஆமேன் எனும் ஆர்ப்பரிப்பு வழியாக அதை தமதாக்கி கொள்வர். பார்த்தீங்களா? அப்போது குருவானவர் தான் இதை சொல்லணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் பதில் சொல்கிறீங்க. ஆமேன், ஆமேன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற வார்த்தை தான். அப்போ இந்த ஆமேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னால் மட்டும்தான், அந்த வார்த்தையை பாருங்கள், ஆமேன் என்னும் ஆர்ப்பரிப்பு அப்படின்னா என்ன? அப்படியே மனமனன்னு சொல்கிறது இல்லை. ஆர்ப்பரிப்புனா சத்தமாக சொல்கிறது. அப்போ ஆமேன் அப்படின்னு நீங்கள் சத்தமாக சொல்லும்போது, நீங்கள் குருவானவர் எதற்காக இந்த ஜெபத்தை ஜெபித்தாரோ அது எனக்கும் உரியதாக மாறட்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. தங்களை ஒன்றுபடுத்தி ஆமேன் என்னும் ஆர்ப்பரிப்பு வழியாக அதை தமதாக்கி கொள்வர். திருப்பலியில் எப்பொழுதும் ஒரே ஒரு திருக்குழும மன்றாட்டு சொல்லப்படும். இது நிறைய சொல்லப்பட மாட்டாது. இது திருக்குழும மன்றாட்டு ஒன்று தான் சொல்லுவாங்க. அடுத்தது போனீங்கன்னாக்கா காணிக்கை மீது மன்றாட்டு, அது ஒன்று தான் வரும். கடைசியில் நற்கருணைக்கு பிறகு வரக்கூடிய நன்றி மன்றாட்டு, நற்கருணைக்கு பிறகு வரக்கூடிய மன்றாட்டு, அது ஒன்று தான் இருக்கும். பாருங்கள், இந்த 3 தான் இந்த திருப்பலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான கலெக்டிவ் ப்ரேயர். ஒருமுகப்படுத்துகிற, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒப்பு கொடுக்குற ஒரு ஜெபமாக, அது எல்லா ஜெபமுமே முடிவில் இயேசுவுடைய கரத்தில் வழியாக நம்ம ஒப்பு கொடுப்பதாக இந்த இடத்துல அமைந்திருக்கும். அப்போது இந்த பலியில் பார்த்தீங்கன்னாக்கா 3 தெய்வம், தந்தை, மகன், தூய ஆவியாருடைய அந்த இணைப்பில் தான் இந்த திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு அற்புதமான ஜெபத்தை தான் நீங்கள் பார்த்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, திருப்பலியில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. அன்புக்குரியவர்களே, அடுத்த முறை கேட்கும்போது ஃபாதர் எப்படி முடிக்கிறாங்க, எந்த ஜெபத்தை சொல்கிறாங்க, இந்த பூசையில் அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் அங்கே போடப்பட்டிருக்கிறது, அதில் வரக்கூடிய சில கேட்சி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மன்றாட்டுக்குள்ளே வரக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகள் உண்டு. அதெல்லாம் நீங்கள் உள்வாங்கி பாருங்கள், அதை ஜெபமாக ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாக அந்த திருப்பலியில் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கும். இதுதான் நம்ம அர்த்தத்தோடு பலியை ஒப்பு கொடுப்பதனுடைய அடையாளமாக கருதப்படுகிறது. சிந்தித்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இறைவன் உங்களை நிறைவாய் தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக ஆசீர்வதிக்க உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.